மாசம் 5000 இல்லங்க 7000 ஒரு வீட்ல இருந்து வருமானம் பார்க்கலாம். நாளைக்கே நீங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஃபுல்லா அந்த வீட்டோட வருமானத்திலே உட்காந்துருக்கலாம் இப்படின்னு பல பேரு சொல்லலாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் காமனா யோசிச்சு பார்க்கணும். ஒரு வீட்டுல இருந்து 7000 10,000 வருமானம் வந்தா ஏங்க நம்ம போய் வேலை செய்யணும்? எல்லாருமே வீடு வாங்கி போட்டு அதுலயே உட்காந்து கால் நட்டிட்டு இருக்கலாம்ல. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க. நார்மலாவே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நம்மளுக்கு குறைஞ்சி போனாலும் ஒரு 500 இல்ல மேக்சிமம் வரைக்கும் போனாலும் ஒரு Airbnb அந்த மாதிரி செஞ்சாலும் ஒரு 1000 1500 வரைக்கும் நம்ம வருமானம் சம்பாதிக்க முடியும். இங்க ஒரு சில ஏஜென்ட் பண்ற தவறுனால சில பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எடுத்தா 7000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் 10,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அப்படின்னா ஏங்க சைனீஸ் எல்லாமே வரும் வீடை வாங்கி போட்டு கால் ஆட்டிட்டு இருக்கலாம்? அவங்க போய் ஏன் பிசினஸ் செய்யணும், இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் சொல்லுங்க. ப்ராப்பர்ட்டின்றது வந்து இன் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்ன மாதிரி இன்ஃபிளேஷன் வந்தாலும் அதுல போட்டிருக்கிற காசு நம்மளுக்கு நிரந்தரமா பின்னாடி கிடைக்கும். அதே சமயத்துல அதோட growth கேபிட்டல் அப்ரிசியேஷன் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள போற விஷயங்கள். அதனால இங்க ஒரு சில பேர் பண்ற தவிர நீங்களும் தவறா புரிஞ்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துல ஏமாந்து அவசரப்பட்டு இருக்காங்க. இனிமேலையாவது கொஞ்சம் பேர் ஏமாறாம இருக்கிறதுக்கு இந்த வீடியோவும் ஒரு உதவியா இருக்கும்.